கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை நமக்கு பலப்படுத்தப்படி நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 62வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவர் நம்ம செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல ஒரு பிரதானமான சத்தியம் இருக்கிறது. அதுதான் தேவன் அவனுக்குரிய செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இது அவருடைய நீதி. இதை தியானிக்கும் பொழுது வேதத்தில் 2 நபர்களை நாம் பார்க்கிறோம். ஒருவன் யாக்கோபு கொலை செய்யப்பட காரணமாயிருந்த ஏரோது, இன்னொருவன் ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமாயிருந்த அதற்கு அனுமதித்த சவுல். இந்த 2 நபர்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்தாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏரோதை தூதன் அடித்தான், அவன் புழு புழுத்து மறித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனா சவுலை கர்த்தர் பின் நாட்களிலே பவுலாய் மாற்றினான். தமஸ்குவுக்கு செல்லுகிற வழியிலே அவனை சந்தித்து அவனை தம்முடையவனாய் தேவன் தெரிந்து கொண்டது நிமித்தம் அவன் மேல் வைத்த திட்டத்தை அவனுக்கு தெரியப்படுத்தி சபையை இடிக்க, சபையை துன்புறுத்த புறப்பட்டவனை சபையை கட்டவும் அதை இன்னும் பலப்படுத்த சிறைச்சாலைக்குள் இருந்தும் நிருபங்களை எழுதுகிற ஒரு பக்தி வைராகியம் உள்ள தேவ மனுஷனாக கர்த்தர் அவனை பவுலாக மாற்றினான். இந்த 2 பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, கர்த்தர் செய்கைக்கு தக்க பலன் கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா, ஏரோதுக்கு கர்த்தர் அவன் செய்கைக்கு தக்க பலனை கொடுத்தார். ஆனா பவுலாய் மாற்றப்பட்ட சவுலுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினான். இதை தியானிக்கும் போது இந்த வசனம் தான் நமக்கு நினைவில் வரும். கிருபை கர்த்தருடையது. மோசேகிட்ட ஆண்டவர் சொல்லும் போது, யார் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அப்ப கிருபை என்பது கர்த்தருடையது. அவர் யாருக்கு அந்த கிருபையை கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு அதை கொடுக்கிறார். அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் செய்கைக்கு தக்க பலன் என்பது அவர்கள் அந்த கிருபையை எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்துதான் அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவலையிலாக நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். நாமும் என்றோ மறித்திருக்க வேண்டிய ஜனங்கள். நம்முடைய கிரியை எல்லாம் அவ்வளவு கேடுள்ளதாய் கொல்லாததாய் இருந்தது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை தேவனை கோபப்படுத்துகிறதாகவும் தேவனுக்கு விரோதமான கிரியைகள் உடையதாகவும் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. அப்படிப்பட்ட கிரியைகளுடைய நம்மை தேவன் அடிக்காமல், தேவன் சங்கரிக்காமல், அவர் எப்படி இருந்தாராம்? காணாதவரை போல இருந்தார். அறியாத காலங்களில் நாம் செய்த காரியங்களை அவர் காணாதவர் போல இருந்தார். அதனால நம்முடைய வாழ்க்கை இன்றும் ஜீவனோடு நாம் பிழைக்க காரணமா இருக்கிறது. அதனால்தான் நாம் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். எதனால் ஆண்டவர் காணாதவரை போல் இருந்தார்? தேவன் நம்மை வைத்த அழைப்பு, அவர் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை முன்குறித்ததுனால அவர் காணாதவரை போல் இருந்தார். அது நிமித்தம் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். எடுத்த உடனே ஆண்டவர் நம்முடைய செய்கைக்கு தக்க பலன் நமக்கு தந்திருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி இல்லாம போயிருக்கோம், ஏரோதை போல. ஆனா தேவன் நம்முடைய மிகுந்த இரக்கத்தினால, நம்முடைய மிகுந்த அன்பினால அவர் நம்மை கிருபையா இருக்க சித்தமா இருந்தார். அதனால் மட்டுமே, அவர் நமக்கு பாராட்டின கிருபையினால் மட்டுமே இன்றும் நம்முடைய சொந்த கிரியைகளின் பலன் நமக்கு கிடைக்காமல் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி நம்மை அவருடையவர்களாய் மாற்றி அவருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்க நமக்கு கற்றுத்தந்து அவருடைய திட்டத்திற்குரியவர்களை நம்மை மாற்றி இப்பொழுது அவருடைய வார்த்தையினால அவருக்கு பிரியமான கிரியைகள் என்னது என்று அறிந்து கொண்டு அதை செய்ய அதற்குரிய நல் பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை அதற்குரிய பலன் கிடைச்சிருந்தா அது நிச்சயமா எப்படிதான் இருக்கும்? நரகமா தான் இருக்கும். ஆனா அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வது தேவ சித்தம் அல்ல. ஏன்னா அவர் நம்மை கிருபையா இருக்க சித்தமா இருந்தார். கிருபை அவருடையது. அவருடைய அந்த பெரிய கிருபையை நமக்கு கொடுக்க அவர் சித்தமா இருந்ததுனால நம்முடைய கிரியைகளை நன்மையாய் மாற்ற, எப்படி சவுலுக்கு ஜீவ கிரீடத்தை பலனாய் கொடுக்க தேவன் சித்தமா இருந்து அவன் மேல் கிருபை வைத்ததுனால அவனை பவுலாய் மாற்றி தேவனுக்கு பிரியமான கிரியைகளை அவன் நடப்பிக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்தாலும், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென நல் பலன்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இம்மையிலும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மறுமையிலும் நித்திய ஜீவனிலே ஜீவ கிரீடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதையே நம்முடைய வாழ்க்கையின் பலனாக அவர் தர வாஞ்சியா இருக்கிறார். இது எல்லாமே எதனால? தேவன் நம்மை வைத்த கிருபையினால் மட்டும்தான். நம்முடைய கிரியினாலேயோ
நம்முடைய நல்ல வாழ்க்கையினாலேயோ கிடையாது. இது தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபையினால. ஏன்னா கிருபை அவருடையது. இதை உணர்ந்த தேவசனங்களால் ஒவ்வொரு நாளும் தேவன் பாராட்டுகிற கிருபை தேவனுக்கு பிரியமான கிரியைகளை நாம் செய்யும்படியாக மட்டுமே என்று உணர்ந்து, நமக்கு தேவன் தருகிற கிருபையை போக்கடிக்காமல் பாவம் செய்யாமல் தேவன் கிருபை தருவது அவருக்கு பிரியமான கிரியைகளை செய்ய என்பதை உணர்ந்து, அவர் நமக்கென இம்மையிலும் மறுமையிலும் நல் பலன்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து, தேவர்களாகி நாம் தேவன் பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி செலுத்தி அதை போக்கடிக்காமல் அதை பயன்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை ஆவி ஆத்துமா சரீரம் அமைக்க வாழ்க்கை பூமிக்கு வாழ்க்கை ஊழியம் சகலத்திலும் தேவர்களாகி நாம் வெளிப்படுத்தினோமே ஆனால் நம்மை ஆசீர்வதித்து நம்பிய சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்க மட்டுமே கர்த்தர் கிருபையை தருகிறார். காலைதோறும் புதிய கிருபை, அந்த நாள் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்ய மட்டுமே என்பதை உணர்ந்து தேவர்களாகி நாம் கர்த்தரை பிரியப்படுத்த அவருக்கு பிரியமான கிரியைகள் நடப்பிக்க நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தான் சொன்னபடியே இம்மையிலும் மறுமையிலும் நல் பலன்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவர்களாகி நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அழைத்து மௌன் அழைத்துப்படுத்துவோம். ஆமென்.